வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां शरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவானது பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த ராமாயணம் என்பது நாம் அனைவருக்கும் மிக 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 முக்கியமான ஒன்று. இந்த சரித்திரத்தை தினந்தோறுமே நீங்கள் எல்லாரும் உங்களது கிரகத்தில் ஒலிக்க வைத்தீர்களேயானால் அதனால் ஏற்படக்கூடிய பலவிதமான நன்மைகளை நீங்கள் அதிவிரைவிலே அனுபவிப்பீர்கள். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் ஏகபஞ்சாச சர்க்கமானது 51. ஹனுமத் உபதேசகா. ஸ்ரீஹனுமார் என்ன பண்ணாராம்? அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கு உபதேசம் பண்ணாராம், அறிவுரை சொன்னாராம். 31வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம். அடுத்ததாக த்வீபஞ்சாச சர்க்கமானது 52. பூதவத நிவாரணம். அதாவது ராவனுடைய தம்பியாகப்பட்ட விபீஷணன் தூதுவனை கொல்லக்கூடாது அப்படின்னு ஆணித்தரமாக ராவணனுக்கு எடுத்துரைத்தாராம். இதில் இந்த காண்டம் முழுவதும் உள்ள ஸ்லோகங்களை சொல்ல இருக்கின்றோம். முதலாவதாக இந்த ராமாயணத்திலேயே அதி முக்கியமாக பாலவால்மீகி மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த சுந்தரகாண்டம் என்னும் வித ஸ்லோகங்கள் யார் யார் கிரகங்களிலே இல்லங்களிலே தினந்தோறும் ஒலித்து வைத்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய கிரகத்திலே எதிர்மறையான இருக்கக்கூடிய எந்த ஜந்துக்களும் இருக்காது. குடும்பத்திலே எப்பேற்பட்ட நோய் நொடி வந்தாலும் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. பசங்களுக்கு புத்தியானது மிகவும் பிரமாதமாக இருக்கும். தாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். இதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருக்கண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று ஸ்ரீ அனுமத் சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமுருத்கணேभ्यः. ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரீகமணீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் भावयामि भौमानन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं
ततरत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारीं परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। बुद्धिर्बलं धैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमस्मरणात् भवेत्। श्री सीतालक्ष्मण शत्रुघ्न समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः। श्री हनुमत स्वामी श्री आंजनेय स्वामी चरणारविंदाभ्यां नमः। श्रीमद् बालवाल्मीकि रामायणं सुंदरकाण्डத்தில் ஏகபஞ்சாசு சர்க்கா சர்க்கமானது 51. ஹனுமத் உபதேசகா ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கு உபதேசம் செய்தாராம், அறிவுரையை சொன்னாராம். 31வது ஸ்லோகம். காமம் கல்வ ஹமபேகா சவாஜிரத குஞ்சரம் லங்காம் நாசயித்தும் சக்தஸ் தஸ்யைஷது நனிஷயः. அனுமார் சொல்கிறார் ராவணங்கிட்டக, ராவணா, குதிரைகள் ரதங்கள் யானைகளோடு கூடிய இந்த இலங்கையை அழிப்பதற்கு கரடி கூட்டங்களுக்கு எதிரில் ஸ்ரீ ராமபிரானானவர் சூளுரைத்திருக்கிறார். ராமேணகி பிரதிஜாத்தம் ஹரியருக்ஷ கணசன்னிதௌ உத்சாதனாம் அமித்ராணாம் சீதா யைஸ்து பிரதர்ஷிதா. ராவணா, அப்போ ஸ்ரீ ராமபிரான் என்ன சொன்னார் தெரியுமா? சீதா பிராட்டியை அபகரித்து சென்ற விரோதிகளை நான் அழித்து காட்டுவேன். அழிப்பதற்கு நான் ஒருத்தனே போகிறோம். அதனால் அவருடைய உத்தேசம் அதுவானது இல்லை. வானரக்கரைய கூட்டங்கள் எதிரில் ஸ்ரீ ராமபிரான் இதை ஒரு பிரதிஜை பண்ணிருக்கார். அபகுர்வன்ஹி ராமஸ்யா சாட்சாதவி புரந்தரா ந சுகம் பிராப்னுயா தன்யா கிம் புனஸ்துவத் விதோஜனா. ராவணா, ஸ்ரீ ராமபிரான் முன்னால் சாட்சாத்து தேவேந்திரனே ஆனாலும் சரி, ஸ்ரீ ராமபிரபுவுக்கு அவன் குற்றம் இழைத்து விட்டு சுகத்தை எங்கேயாவது அவன் அனுபவிக்க முடியுமா தேவேந்திரன்? அப்படி இருக்க உங்களை போன்ற சாமானியரை பற்றி நான் என்னதான் சொல்கிறதுக்கு இருக்கு? ஒன்றுமே இல்லை அப்படின்னாராம் ஹனுமாராகப்பட்டவர். யான் சீதே யவி ஜானாசி ஏயம் திஷ்டதி தேவசே காலராத்திரீதி தாம் வித்தி சர்வலங்கா விநாசினீம். ராவணா, உங்களுடைய காவலில் ஒரு பெண்மணியை வைத்திருக்கின்றீர்களே, சீதை அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த சீதா பிராட்டியார் இலங்கை முழுவதும் நாசம் செய்ய வந்துள்ள காலராத்திரி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ராவணா அப்படின்னாராம் ஹனுமாராகப்பட்டவர். ததலம் காலபாசேனா சீதா விக்கிரக ரூபினா ஸ்வயம் ஸ்கந்தா வசக்தேனா க்ஷமமாத்மனி சிந்தியதாம். ராவணா, சீதை அப்படின்ற உருவத்தை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய காலபாசத்தை நீங்களாகவே கட்டாயமாக தோளில் சுமந்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா ராவணா? ஆகவே உங்களுக்கு போய் எப்படி நன்மை ஏற்படும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கு? நீங்களே சற்று சிந்தித்து பாருங்களேன் அப்படின்னாராம் ஹனுமாராகப்பட்டவர்.
சீதா யாஸ்தேஜசா தக்தாம் ராமகோப பிரபீடிதாம் தக்ஷ்யமானாம் மிமாம் பஸ்ய புரீம் சாட்ட பிரதோலிதாம். இப்போ சொல்கிறார் அனுமா ராவணங்கிட்ட, ராவணா சீதா பிராட்டியாருடைய மகா பதிவிரத்தை அவர்களுடைய கற்பினுடைய வலிமையினாலும் ஸ்ரீ ராமபிரான் இருக்காரோனா அவருடைய கோப அக்னியாலும் தாக்கப்பட்டு எரிய போகக்கூடிய இந்த இலங்கை நகரத்தை பற்றி அதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் ராவணா அப்படின்னாராம் ஹனுமாராகப்பட்டவர். சுவாமி மித்ராணி மந்திரீன்சா ஞாதீன் பிராத்ரூன் சுதான் ஹிதான் போகான் தாராம்ச லங்காம்ச மா விநாசம் உபானயா. இன்னும் கேட்டுங்கோ ராவணா, அமைச்சரே மாமன்னா, உங்களுடைய நண்பர்கள், அமைச்சர்கள், பங்காளிகள், சகோதரர்கள், மைந்தர்கள், உங்களது பிள்ளைகள், உங்கள் மேலே நலம் விரும்பி இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய போகங்கள், உங்கள் மனைவிகள் மற்றும் இந்த இலங்கைக்கும் அழிவை கொண்டு தயவு செஞ்சு வந்துடாதீங்கோ. அழிவு வேண்டாம், சீதையை விடுவிச்சிருங்கோ அப்படின்னாராம் அனுமாராகப்பட்டவர். சத்தியம் ராட்சசா ராஜேந்திரா ஸ்ருணுஷ்வ வசனம் மமா. இப்போ சொல்கிற அனுமாராகப்பட்டவர் ராவணனை பார்த்து, ராட்சச மன்னரே, பெருமானே, சத்தியமாக என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கோ, இனி நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேளுங்கோ அப்படின்னாராம் அனுமார். ராமதாஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதः சர்வான் லோகான் சுசம்பிருத்ய சபூதான் சசராசரான் புனரேவ ததா சுஷ்டும் சப்தோராமோ மயாசகாः தேவா சுர நரேந்திரேஷு யக்ஷரக்ஷோ கணேஷு ச வித்யாதரேஷு சர்வேஷு கந்தர்வேஷூரகேஷு ச சித்தேஷு கிண்ணரேந்திரேஷு பதத்ரிஷு ச சர்வதः சர்வபூதேஷு சர்வத்ர சர்வகாலேஷு நாஸ்தி சஹ யோ ராமம் பிரதியுத்தே த விஷ்ணு துல்லிய பராக்கிரமம். இப்போ சொல்கிற அன்மராகப்பட்டவர் ராவணங்கிட்டக, ராவணா, ஸ்ரீ ராமபிரானுடைய அடிமையும் தூதனாக மதுரூபமான இந்த வானரத்தினுடைய சொற்களை, நான் கூறக்கூடிய இந்த சொற்களை கவனமாக கேளுங்கள் ராவணா. பஞ்சபூதங்களோடும் சராசர பொருட்களோடும் எல்லா உலகங்களையும் தனக்கு உள்ளத்திலேயே நிறுத்தி வைத்து மறுபடியும் முன்பு இறந்தவாறே படைக்கும் சக்தி படைத்தவர் ஸ்ரீராமபிரான். ராவணா, பெரும்புகழ் பெற்ற ஸ்ரீராமபிரான் மகாவிஷ்ணுவிற்கு சமமான பராக்கிரமம் கொண்ட ஸ்ரீ ரகுவீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரானை எதிர்த்து போரிடக்கூடியவர் தேவர்களிலோ அசுரர்களிலோ மன்னர்களிலோ யக்ஷ ராட்சச கூட்டங்களிலோ வித்யாதரர்களிலோ கந்தர்வ நாகர்களிலோ சித்தர்களிலோ கிண்ணறர்களிலோ பறவைகளிலோ பூதங்களிலோ எல்லாவற்றிலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் யாருமே கிடையாது ராவணா அப்படின்னாராம் ஹனுமாராகப்பட்டவர். சர்வலோகேஸ்வரஸ்யைவம் கிருத்வா விப்ரியமீதுசம் ராமஸ்ய ராஜசிம்ஹஸ்ய துர்லபம் தவ ஜீவிதம்
ராவணா, எல்லா உலகங்களுக்கும் சர்வேஸ்வரன் யாருன்னா ஸ்ரீராமிரான் தான். அவர் சிம்மமான ஸ்ரீ ரகுநாதனுடைய வெறுப்பை இந்த மாதிரியாக என்னன்னா, சீதையை அபகரித்தல் அப்படின்ற ஒரு காரியத்தை தாங்கள் செய்ததன் மூலம் பெற்றுவிட்ட நீங்கள் உயிரோடு இருப்பதே மிகவும் கடினம். அதை கொஞ்சம் நேரம் சற்று சிந்தித்து பாருங்கள் ராவணா மன்னா அப்படின்னாராம் அனுமாராகப்பட்டவர். தேவாஸ்ய தைத்யாஸ்ய நிஷாச வீரேந்திர கந்தர்வ வித்யாதர நாகயக்ஷாக ராமஸ்ய லோகத்ரய நாயகஸ்ய ஸ்தாதும் ந சக்தா சபரேஷு சர்வே. தேவ தைத்திய அரக்க கந்தர்வ வித்யாதர நாக யக்ஷகர்கள் அவ எல்லாருமே ஒன்று கூடி வந்தாலும் இந்த 3 உலகங்களுக்கும் நாயகராக விளங்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரபு ராமச்சந்திரனை போரில் எதிர்க்க சக்தி உடையவர்கள் ஒருத்தருமே கிடையாது, யாருமே இல்லை. ராவணா, இந்திரோ மகேந்திர பிரம்மா ஸ்வயம்பூஸ் சதுரானனோ வா ருத்ரஸ்திரீ நேத்ரஸ்திரீ புராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் ந சக்தா யுதிராமவத்யம். ராவணா, போரில் ஸ்ரீ ராமிரானால வதம் செய்வதற்காக குறிபார்க்கப்பட்டவனை அவர் ஒருத்தர் வதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்படின்னா சுயம்புவாக இருக்கக்கூடிய நான்முக பிரம்மாவோ இல்லை முப்புறங்களையும் எரித்தெடுத்த முக்கண்ணராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ரனாலோ அதாவது பரமேஸ்வரனாலோ தேவர்கள் தலைவரான பேராற்றல் படைத்த இந்திரனாலும் கூட காப்பாற்றவே முடியாது. உன்னை ஒருத்தராயும் உன்னை காப்பாற்ற முடியாது ராவணா அப்படின்னாராம் அனுமாராகப்பட்டவர். சௌஷ்டவோ பேதமதீனவாதினா கவேனி சம்யா பிரதிமோ அப்பிரியம் வசகா தசானன கோப விவருத்தலோச்சன சமாதிசவத்தஸ்ய வதம் மகாகவே. இப்போ அனுமாராகப்பட்டவர் மிக 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 தெளிவாகவும் ஒரு வார்த்தை கூட அவர் அனாவசியமான வார்த்தை பேசலை, அவர் திட்டமும் இல்லை, அவருக்கு ஏற்ற மாதிரி பேசலை, ரொம்ப மரியாதை கொடுத்து பேசியிருக்கார் அனுமார். மிகவும் தைரியத்தோடவும் ஸ்ரீ ஹனுமாரால் கூறப்பட்டதும் அரக்கனாகப்பட்ட ராவணன் தனக்கு பிடித்தமில்லாததுமான அனுமாருடைய சொற்களை எல்லாம் கேட்டுட்டு ஈடே இணை இல்லாத 10 தலை அரக்கனாகப்பட்ட ராவணன் கோபத்தால் அவனுடைய கண்களானது அப்படியே சுழன்றுதான். உடனே என்ன பண்ணானா, அந்த வானரனை உடனடியாக கொலை செய்யும்படி ஆணை பிறப்பித்தானாம் ராவணன். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே ஏகபஞ்சாச சர்க்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 51வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் த்விபஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 52. தூதவத நிவாரணம், அதாவது அரக்கனாகப்பட்ட ராட்சசன் மன்னன் ராவணனுடைய உடன் பிறந்த தம்பி விபீஷணன் தூதுவனையெல்லாம் கொல்லக்கூடாது, இதுதான் சாஸ்திரம். ஏன்னா இந்த விபீஷணன் சகல சாஸ்திரத்தையும் படித்தவன். ஏன்னா பிராமணன் தானே, ராவணனே பிராமணன் தான், முனிவரோட புள்ள தானே.
तस्य तद्वचनं श्रुत्वा वानरस्य महात्मनः आज्ञापयत् तस्य वदं रावण क्रोधमूर्छितः. மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமானுடைய அந்த பிரமாதமான ஹிதோபதேசம்னாக்கா நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய செய்திகள் அப்படின்னு அர்த்தம். அந்த சொற்களை எல்லாம் கேட்டுட்டு கோபத்தால் நிலை தடுமாறிய அரக்கனாகப்பட்ட ராவணன் உடனடியாக ஹனுமாரை கொல்லும்படி உத்தரவு போட்டானாம். வதே தஸ்ய சமாஜ்ஞப்தே ராவணேன துராத்மனா நிவேதி தவதோ தௌத்தியம் நானுமேனே விபீஷணஹா. துராத்மாவாக இருக்கப்பட்ட ராவணனால ஸ்ரீ ஹனுமாருக்கு கொலை தண்டனை உத்தரவிட்டதை ராவனுடைய தம்பியாகப்பட்ட விபீஷணன் கேட்டானாம். கேட்டுட்டு தன்னுடைய தலைவரால் சொல்லப்பட்ட செய்திகளை, அதாவது ஸ்ரீராமபிரான் அவருக்கு தலைவர், செய்திகளை கூடிய ஒரு தூதனுக்கு அவ்வளவு கடுமையான தண்டனை கொடுப்பதை அவர் கொஞ்சம் கூட ஏற்கவே இல்லையாம் பீஷணன். தம் ரக்ஷோ திபதிம் விருத்தம் தஸ்ய காரியம் உபஸ்திதம் விதித்வா சிந்தையாமாச காரியம் காரிய விதௌஸ்திதா. அப்போ அவர் மனசுக்குள்ள என்ன செய்கிறார் விபீஷணா, ராட்சச மன்னனா கடும் கோபத்தில் இருக்கான். அதோட அவனுடைய பழக்கம் என்னன்னா தான் தீர்மானித்து விட்ட அந்த காரியத்தை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பான், அதில் சந்தேகமே கிடையாது அப்படின்றத மனசில் ஆணித்தரமாக உணர்ந்து விபீஷணன் நான் இப்போது என்ன செய்யலாம் அப்படின்னுட்டு ஆலோசனை மனசுக்குள்ளேயே பண்ணிட்டானா விபீஷணன். நிசீதார்த்தஸ்தத சாம்னா பூஜ்யம் சத்ரு ஜிதக்ரஜம் உவாச்ச இதம் அத்தியர்த்தம் வாக்கியம் வாக்கிய விசாரதா. இந்த விபீஷணன் இருக்கானே அவன் பேச்சிலேயே ரொம்ப ரொம்ப வல்லவன். அவன் என்ன பண்ணானா, அப்போ ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். அப்போ அந்த தீர்மானத்துக்கு உடனடியாக அரக்கனாகப்பட்ட ராவணன், இவனுடைய தமையன் இல்லையா, மூத்தவன் இல்லையா, அவனுக்கு மரியாதையோட அறிவுரை கூறக்கூடிய நோக்கத்தோட என்ன சொன்னாரான், எதிரிகளை வெற்றி கொள்பவனும் தனக்கு முன் பிறந்தவனுமான அவனை பார்த்து, யாரை, ராவணனை பார்த்து 4 வகை உபாயங்களுள்ள முதலாவதாக இருக்கக்கூடிய சமாதான பேச்சு நடத்த வேண்டும் அப்படின்ற முறைப்படி சாமோபாயமாக நம்ம போனோம்னாக்கா மிகவும் நலனை தரக்கூடிய சொற்களை ராவணனுக்கு எடுத்துரைத்தானாம் விபீஷணன். க்ஷமஸ்வ ரோஷம் ஜஜ ராட்சசேந்திர பிரசீதமத்வாக்கியம் இதம் ஸ்ருணுஷ்வ வதம் ந குர்வந்தி பராவரஜ்ஞா தூதஸ்ய சந்தோ வசுதாதிபேந்திரா. ஓ பீஷணன் சொல்ற, ராட்சசேந்திரரே, ராவணனே, என்னை மன்னியுங்கள். முதல்ல நீங்க உங்களுடைய கோபத்தை விட்டுடுங்க. மனேசில் அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்ல போக இருக்கக்கூடிய விஷயத்தை நன்றாக கேளுங்கள். பகித்தறிவு கூடியவர்களும் நல்ல நெறியில் இருப்பவர்களுமான மாமன்னர்கள் எக்காலத்திலையும் தூதனை கொலை செய்ய மாட்டார்கள். இதுதான் கத்திரிய தர்மம்,
வேத தர்மத்திலையும் அதான் சொல்லிருக்கு அப்படின்னு நானாம் விபீஷணன் ராவணன் கிட்டக்க. ராஜதர்ம விருத்தம் ச லோகவருத்தேச கர்ஹிதம் தவ சாஸ்திருசம் வீர கபீரஸ்ய பிரமாபணம். இப்போ விபீஷணன் சொல்கிறார் ராவண பார்த்து, நீங்கள் மகாவீரர், அதில் சந்தேகம் கிடையாது. இந்த குரங்கை கொள்வது என்பது அரச நீதிக்கு க்ஷத்ரிய தர்மத்துக்கு விரோதமானது. உலக நடைமுறைக்கு இது ஒவ்வாதது. அதை விட மிகவும் முக்கியம், உங்களை போன்றவர்களுக்கு இது கொஞ்சம் கூட பொருந்தவே பொருந்தாது ராவணா அப்படின்னாராம் விபீஷணன். தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய ராஜதர்ம விசாரதः பராவரஜ்ஞோ பூதானாம் त्वमेव परमार्धवित् गृह्यन्ते यदि रोषेण त्वादृशो अपि विपश्चितः तथा शास्त्रविवश्चित्वं श्रम एव हि केवलम्. இப்போ பிரமாணமாக சொல்கிறார், அதாவது தர்மத்தையும் சொல்கிறார், அதே சமயம் ராவணனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும் சொல்கிறார் விபீஷணன். நீங்கள் ரொம்பவும் தர்மம் அறிந்தவர். யாராவது ஒருத்தர் ஒரு உபகாரம் பண்ணிட்டாக்கா அவளுக்கு நன்றியோடு இருக்கக்கூடியவர். அரச நீதியில் மகா நிபுணர். பகுத்தறிவு ஆற்றலானது ஏகப்பட்டதாக உடையவர். பிராணிகளின் பரமார்த்தத்தை எல்லாம் பிரமாதமாக அறிந்தவர் நீங்கள். தங்களை போன்ற பேரறிஞர்களே கோபத்துக்கு போய் இடம் கொடுத்தீர்களேயானால் அதன் மூலம் தர்ம விரோதமான காரியங்களில் ஈடுபட்டால் நீங்கள் படிச்ச சாஸ்திரங்கள், அந்த படிப்பது என்பது வெறும் வீணான காரியமாக ஆயிடுவிடும் இல்லையா ராவணா அப்படின்னாராம் விபீஷணன். தஸ்மாத் பிரசீத சத்கிருத்ன ராட்சசேந்திர துராசதः யுக்தாயுக்தம் வினிச்சித்ய தூதே தண்டோ விதீயதாம். விபீஷணன் சொல்றார், ஆகவே ராட்சச மன்னரே, எதிரியெல்லாம் அழிக்கக்கூடியவரே, எவராலும் உங்களை வெல்ல முடியாதவரே, தயவு செய்து தயை காட்டுங்கள், தயை செய்யுங்கள். உங்களுடைய மனமானது இறங்கட்டும். செய்யத்தக்க செயலானது எது, செய்யக்கூடாத செய்யத்தகாத செயலானது எது, அப்படி என்பதை நன்றாக தீர்மானித்த பின் ஒரு தூதுவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கள் அப்படின்னாராம் விபீஷணன். விபீஷண வசஸ்ருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரா ரோஷேன மகதா விஷ்டோ வாக்கியமுத்தரம் அப்ரவீத். உடனே ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராவணன் என்ன பண்ணானா, விபீஷணனுடைய சொற்களை எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்பவும் பெரும் கோபத்தோட பதில் வரைத்தானான். ராவணன் என்ன சொன்னான் ராவணன் அப்படின்னா, ந பாபானாம் வதே பாபம் வித்யதே சத்ருசூதனः தஸ்மாதேனம் வதிஷ்யாமி வானரம் பாபகாரிணம். இப்போ விபீஷணனை பார்த்து சொல்கிறான் ராவணா, விபீஷணா நீ எதிரிகளையெல்லாம் அடக்கக்கூடியவன், ஆனால் உன்னை தெரிஞ்சுக்கோ, பாவிகளை வதம் செய்வதால் பாவமானது நமக்கு ஏற்பட்டு விடவே விடாது. அதனால் பாவகாரியமானது செய்துள்ள இந்த வானரத்தை நான் கொல்லத்தான் போகிறேன், வேறு வழியே கிடையாது அப்படின்னு நாம் ராவணன் கோபத்தோட விபீஷணன் கிட்டக்க.
அதர்மமூலம் பகுரோஷயுக்தம் அநாரியஜுஷ்டம் வசனம் நிசம்யா உவாசவாக்கியம் பரமார்த்ததத்துவம் விபீஷணோ புத்திமதாம் வரிஷ்டா. அப்போ விபீஷணன் என்ன பண்ணாராம், அவர் சொல்றார் ராவணனுக்கு, அதர்ம செயலுக்கு வேர் போன்றதும் மிகுந்த கோபத்தின் விளைவாகவும் இழிந்த பண்பாட்டை காட்டக்கூடியதாகவும் இருந்த ராவனுடைய சொற்களை எல்லாம் கேட்டுட்டு அறிஞர்களிலேயே மிக மிக சிறந்தவனாக இருக்கக்கூடிய விபீஷணன் பெரும் தத்துவங்கள் அடங்கிய சொற்களை எல்லாம் ராவணனுக்கு சொன்னாராம். என்ன சொன்னான் அப்படின்னா, பிரசீத லங்கேஸ்வர ராட்சசேந்திரா தர்மார்த்தயுக்தம் வசனம் சுணுஷ்வா தூதான வத்யா சர்வேஷு ராஜன்னு சர்வேஷு சர்வத்திர வதந்தி சந்தகா. இப்போ விபீஷணன் சொல்கிறார் ராவணனை பார்த்து, லங்கேஸ்வரரே, ராட்சச மன்னரே, உங்களது மனதே சற்று அமைதி பெறுவீர்களாக. தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு இருக்கக்கூடிய இரண்டு புருஷார்த்தங்களோடு கூடிய என்னுடைய பேச்சை தாராளமாக கேளுங்கள் மன்னரே. அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் தூதுவர்கள் கொல்லத்தக்கவர்கள் அல்ல அப்படின்ட்டு வேத தர்ம சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கு, சத்திரிய தர்ம சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கு. ஏனென்றால் தங்கள் எஜமானன் கூறி அனுப்பிய செய்தியை தான் தூதுவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அவ பேரில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு நானாம் விபீஷணன். அசம்சயம் சத்ருரயம் பிரவருத்தः கிருதம் யனேனா பிரியம் அப்ரமேயம் ந தூதவத்யாம் பிரவர்தந்தி சந்தோ தூதஸ்ய திருஷ்டா பகவோஹி தண்டாः. ஒரு விபீஷணன் சொல்கிறார் ராவணன் கிட்டக்க, இந்த குரங்கு இருக்கே, இந்த வானரம், இவன் ரொம்பவும் பலம் வாய்ந்த எதிரி அப்படின்றதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. இவனால் நமக்கு விருப்பை தரக்கூடிய இணையில்லாத ஏராளமான அழிவு காரியங்கள்லாம் இவனால் செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாத உண்மைதான். இருந்தாலும் நீதிமான்கள் தூதனின் கொலையை ஆரதித்து எந்த இடத்துலையுமே பேசியதே கிடையாது. கொலை தண்டனையை தவிர தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலவிதமான வேறு தண்டனைகள் எத்தனையோ இருக்கு, அதை கொடுக்கலாமே அப்படின்னாராம் விபீஷணன். ஸ்வரூப்ய மங்கேஷு குசாவி காதோ மௌண்யம் ததா லக்ஷண சன்னிபாதः ஏதான் ஹி தூதே பிரவதந்தி தண்டான் வதஸ்து தூதஸ்ய நன ஸ்ருதோ அபி. இப்போ விபீஷணன் சொல்கிறார், தூதுவனுடைய உடல் அங்கங்களை சிதைக்கலாம், இல்லைன்னாக்கா சவுக்கடி அதாவது கசையடி கொடுக்கலாம், இல்லைன்னா தூதுவனை மொட்டை அடிக்கலாம், அவருடைய உருவத்தை அலங்கோலப்படுத்தலாம். இவைகள் அனைத்தும் தான் தூதுவனுக்கு உரிய தண்டனையாக க்ஷத்ரிய தர்மத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, வேத தர்ம சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கு இல்லையா. தூதுவரை வதம் என்பது நம்மால் கேட்கப்பட்டதே இல்லை, எந்த அறநூல்களிலுமே இல்லையே அப்படின்னா விபீஷணன். கதம் ச தர்மார்த்த வினீத புத்தி பராவர பிரத்யய நிச்சிதார்த்தः பவத்யத கோபவசேஹி திஷ்டேத் கோபம் நிச்சந்தி சத்வவந்தः.
நீங்கள் அனைத்து தர்மார்த்தங்களையும் அறிந்தவர் ராவணா. விஷயங்களை ஆராய்ந்து உயர்த்தி தாழ்த்தி என்ற தாரதமியம் உணர்ந்து ஒரு நிச்சயத்துக்கு வந்த ஒருவர், அப்படிப்பட்ட தங்களை போன்றவர்கள் கோபத்தின் பிடியிலேயே சிக்கியிருந்தால் என்னதான் ஆகிறது? பராக்கிரமம் உடையவர்கள் கோபத்தை தன்னுடைய வசப்படுத்திக் கொள்கிறார்கள் இல்லையா அப்படின்னாராம் விபீஷணன் ராவணன் கிட்டக்க. நான் தர்மவாதேன ச லோகவிருத்தே நசாஸ்திர புத்தி கிரகணேஷு சாபி வித்யேத கச்சித்தவ வீரதுல்யः त्वं யுத்தம சர்வ சுராசுராணாம். இப்போ சொல்கிறார் விபீஷணன், தர்மத்தை பற்றிய ஆராய்ச்சியிலும் உலக விவகாரத்திலும் வேத தர்ம சாஸ்திரத்திலும் சத்திரிய தர்ம சாஸ்திரத்திலும் அறநூல்களின் கருத்தை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதிலும் உங்களுக்கு சமமாக யாருமே இல்லையே ராவணா. தேவ அசுரர்கள் எல்லோரையும் காட்டிலும் நீங்கள் தானே மேலானவர். ஏன்னா அவருக்கு கோபத்தை ஏற்கணுமோனா, ஒருத்தரை புகழ்ந்து பேசணுன்னாக்கா அவள்கிட்ட இருக்கிற கோபமானது கீழே இறங்கும். அந்த மாதிரி விபீஷணன் ராவனுடைய கோபத்தை கீழே இறக்கிறார். சூரியேன வீரேன நிசாசரேந்திர சுராசுராணாமபி துர்ஜயேன त्वया प्रगल्भा सुरेदैत्यसङ्घा सिदास्य युद्धेषु वसत्कृन्न नरेन्द्राः. விபீஷணன் சொல்ற, அரக்கர்கோனே, நீங்க மகாசூரர் வீரர். தேவர்களாலும் அசுரர்களாலும் ஜெயிக்க முடியாதவர். நீங்க போர்களில் பல தடவை மன்னர்களும் தைரியம் புரிந்த தேவர்களும் அசுரர்களும் உங்களால் வெல்லப்பட்டிருக்கார் இல்லையா? அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னா விபீஷணன். யுத்தம் விதஸ்யாம் அரதைத்ய சத்ரோ சூரஸ்ய வீரஸ்ய துஜாஜிதஸ்ய குர்வந்தி மூட மனசோ யலீகம் பிராணீர் வியுக்தா நனுயே புராதே. இப்போ சொல்கிற விபீஷணன், நீங்கள் ரொம்பவும் மகாசூரர் வீரர், யாராலுமே உங்களை வெல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடியவர் தேவ சைத்தர்களின் வைரியுமான உங்களுக்கு தேவர்களும் அசுரர்கள் இவெல்லாம் உங்களுக்கு வைரி. உங்களுடைய மனதிற்கு இப்படி ஒரு அசோகவனத்தை அழிப்பது, ராட்சசர்களை கொள்வது போன்ற வேதனையை புத்தி உள்ளவன் யாரும் செய்ய மாட்டான். புத்தி இல்லாத மூடர்கள் தான் செய்வார்கள். அவர்கள் நிச்சயமாக இப்போதே உங்களால் பிராணனை விட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் இல்லையா ராவணா அப்படின்னாராம் விபீஷணன். எவ்வளோ தூரம் சொல்கிறார் பாருங்க. ராவணையே அவங்க அழிச்சுட்டான்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் அவன் கோபம் கீழே இறங்கும். நான் சாப்பியசியா தபேர் காதே கன்சீத் பசியாம்யகம் குணம் தேஷ்வயம் பாத்தியதாம் தண்டோ யைரயம் பிரேஷித கவிஹி. இப்போ சொல்கிற விபீஷணன், இந்த வானரத்தை கொல்றதுனால எந்த ஒரு பயனையும் நான் பார்க்கல. அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது.
இந்த வானரம் எவர்களால் இவர் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு இந்த தண்டனையை நீங்க கொடுங்க, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னா விபீஷணன். சாதுர்வா யதி வாசாது பரைரேஷ சமர்ப்பிதः புர்வன் பரார்த்தம் பரவான்ன தூதோ வதமர்ஹதி. இப்போ விபீஷணன் சொல்ற, இந்த வானரம் இருக்கே இவன் நல்லவனோ கெட்டவனோ, இவன் யாராலோ பிறரால் இவன் அனுப்பப்பட்டவன், இவன் ஒரு தூதுவன். அவர்கள் என்ன செய்தியை கூற சொன்னாலோ அந்த செய்தியை மட்டும்தான் இங்க அவன் நம்மள்ட்டெல்லாம் கூறியிருக்கான். இவன் சுதந்திரமே இல்லாதவன், பிறருக்கு உட்பட்டவன், மற்றவர்களுக்கு இவன் அடிமை. ஆகவே தூதனுக்கு இவ்வளவு கொடிய தண்டனை நிச்சயமா கொடுக்கத்தகாத ஒரு செயல்தான் அப்படின்னு விபீஷணன். அவே சாஸ்மின் ஹதே ராஜன் நாண்யம் பசியாமி கேசரம் இஹய புனராகஸ்யே பரம்பரம் மகோததேஹே. இப்போ சொல்றா விபீஷணன், மன்னா இன்னும் கேளுங்கள், இவனை நாம் இப்போ கொன்று விட்டோம் அப்படின்னா ஆகாய மார்க்கமாக இந்த பெருங்கடலை தாண்டி இங்கே மறுபடியும் வரக்கூடிய வேறு ஒருவரை நான் கொஞ்சம் கூட என் கண்ணால் கூட நான் பார்க்கல. அதாவது இந்த வானராகப்பட்ட இந்த ஸ்ரீ அனுமார் இவரை தவிர, இந்த இடத்துல தான் இவரைன்னு சொல்றார் விபீஷணன் அனுமார், இவரை தவிர வேறு யாராலையுமே கடலை தாண்டி வர முடியாது அப்படின்னா விபீஷணன். தஸ்மான் நாஸ்யவதே என்ன காரிய பிரபுஞ்சயா பவான் சேந்திரேஷு தேவேஷு என்ன மாஸ்தாது மருகதி. அதனால ஆகவே எதிரிகளை எல்லாரையும் வெற்றி கொள்ளக்கூடியவரே, இந்த குரங்கனுடைய வதத்தில் மனதை செலுத்தாதீங்க. தாங்கள் நீங்க இந்திரர்கள் தேவர்கள் மேல் கோபத்தை காட்டுங்கோ, இந்திரன் மேலேயும் தேவர்கள் மேலேயும் அவ மேல கோபத்தை காட்டுங்கோ, நியாயம். பலசாலியா இருக்கக்கூடிய தாங்கள் இந்த சிறு வானரங்கிட்டக்க கோபம் கொள்வது கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு பொருத்தமான செயலே இல்லை, பொருத்தமானது இல்லை அப்படின்னு விபீஷணன். அஸ்மின் மினிஷ்டே நகி தூதமன்யம் பசியாமி யஸ்தௌ நரராஜபுத்ரோ யுத்தாய யுத்தப்பிரிய துர்விநீதா உத்யோஜயேத் தீர்க்க பதா வருத்தௌ. இப்போ இங்க சொல்ற விபீஷணா, குரூரமான புத்தி கொண்ட ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் அந்த இரண்டு மானுட அரசகுமாரர்களும் எங்க இருக்கா தெரியுமா? கிஷ்கிந்தைக்கும் இலங்கை நகரத்துக்கும் இடையே நீண்ட தூரம், மிக நீண்ட தூரம் இருக்கு. அப்படின்றதுனால அவ தடைப்பட்டு இருக்கா. போரில் மகா விருப்பம் உள்ளவரே, இவனையும் நீங்க கொன்று விட்டால் யுத்தத்துக்கு அவர்களை அழைத்து வரக்கூடிய இன்னொரு தூதன் என்னுடைய மனசுக்கு தென்படவே இல்லை, இவனை விட சிறந்தவன் யாருமே கிடையாது அப்படின்னா விபீஷணன். பராக்கிர மோத்சாகம் அனஸ்வினாம்ச சுராசுராணாம் அவே துர்ஜயேனா त्वया மனோ நந்தன நைருதானாம்
யுத்தாய தீர்நாசயித்தும் ந யுக்தாக. இப்போ விபீஷணன் சொல்கிறார் ராவணனை பார்த்து, நீங்கள் மகா பராக்கிரமம் உடையவர், நல்ல உற்சாகம் உடையவர், மனோதைரியம் உடையவர். நீங்கள் தேவர்களாலும் அசுரர்களாலுமே ஜெயிக்க முடியாதவர். தாங்கள் ராட்சச நெஞ்சங்களை எப்பவுமே மகிழ்வித்து கொண்டு இருக்கக்கூடியவர். கையேற்றும் தூரத்துக்கு வந்துள்ள ஒரு யுத்தத்தை தங்களுடைய இந்த முடிவினால் நாசம் செய்வது அப்படின்றது கொஞ்சம் கூட நியாயமானதே இல்லை அப்படின்னா விபீஷணன். ஏன்னா யுத்தம் வந்தால் தானே அவன் ராவணன் போக முடியும். இது விபீஷணனுக்கு ஏற்கனவே தெரியும். இதாஸ்ய சூராஸ்ய சமாஹிதாஸ்ய குலேஷு ஜாதாஸ்ய மகாகுணேஷு மனஸ்வின சஸ்திரபிருதாம் வரிஷ்டா கோட்டியக்ரஸ்தே சுப்ரதாஸ்ய யோதாக. விபீஷணன் சொல்கிறான் ராவணன் கிட்டக்க, உங்களுடைய படை வீரர்கள் இருக்காளே அவ எல்லாருமே உங்களுடைய நன்மையை சார்ந்து இருப்பவர்கள். உங்களுக்கு நன்மை நினைக்கணும்னே நினைக்கக்கூடியவா வாழலாம். மகாசூரர்கள் உங்களது பிடியிலேயே இருக்கக்கூடியவர்கள். நல்ல குணம் கொண்ட உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள். இந்த இடத்துல தான் அவர் சொல்கிறார், பிராமண குலங்கிறது உயர்ந்த குலம். அதை தான் அவர் சொல்கிறார் இங்கே. நாம் பிறந்த குலமானது உயர்ந்த குலம். நெஞ்சில் தைரியம் உடையவர்கள், ஆயுதத்தை தாங்குவோரில் முதன்மையானவர்கள், நல்ல பண்புடைய கோடிக்கணக்கான சேனா வீரர்கள் தங்கள் எதிரே இப்போ நின்றுருக்காளே அனைத்து பேரும் நிற்கிறா இல்லையா அப்படின்னாராம் விபீஷணன். ததே கதேசேன பலஸ்ய தாவது கேசித்த வாதே சக்ருதோ அபியாம் தூ தௌ ராஜபுத்திர வினிகிருஷ்ய மூடவு பரேஷு தே பாவயித்தும் பிரபாவம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மன்னா, அவர்களில் ஒரு சிலர் உங்களோட உத்தரவை பெற்று ஸ்ரீ ராமிராய் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவ செல்லட்டும். திரிகின்ற விசாரர்களினுடைய தலைவனுமான ராவணன் என்ன பண்ணானா, உடனே அதாவது ராத்திரியிலே திரிகின்றவன் இரவில் தான் ஜாஸ்தியாக நோட்டமிடுவான். தன்னுடைய தம்பியாகப்பட்ட விபீஷணன் பிரியமாக பேசியது தன்னுடைய மனமாற ஏற்றுக்கொண்டானாம் ராவணன். குரோதம் சஜாதம் ஹிருதயே நிருத்யா விபீஷணோக்தம் வசனம் சுபூஜ்யா உவாச்ச ரக்ஷோ அதிபதீர் மகாத்மா விபீஷணாம் தர்மபிரதாம் வரிஷ்டம். அப்போ உடனே ராவணன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய இதயத்தில் பொங்கி எழுந்த கோபம் அனைத்தையும் அடக்கி கொண்டு விபீஷணனுடைய பேச்சை மிகவும் பாராட்டி, மகாத்மாவான ராட்சச மன்னன் தர்மம் அறிந்தவர்களிலேயே முதன்மையானவர் யாருன்னாக்கா இந்த விபீஷணன் தான். உடனே என்ன சொன்னாராம், விபீஷணனை பார்த்து சொன்னாராம், இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே ஜீவஞ்சாச சர்க்கா. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 52வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.